இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தேன் வாழை, அடை தோசை, அதுக்கு கத்திரிக்காய் சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. அடை தோசைக்கு வெல்லம், அவியல் எல்லாமும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இது பண்ணியிருக்கேன். நமக்கு தோசைக்கு மாவு இல்லாத அன்றைக்கி அவசரமாக செய்கிறதுக்கு நைட்டே பருப்பெல்லாம் ஊற போட்டோன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு அடை தோசை ஊற்றிடலாம். இன்றைக்கி அடை தோசைக்கு கூடவே முருங்கைக்கீரை, நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். அடை தோசை ஊற்றும்போது மீடியம் ஃப்ளேம், சிம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இடையில இருக்கிறதெல்லாம் கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் மட்டும் வச்சு தோசை போட்டு எடுங்க. முருங்கைக்கீரை, நிறைய சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோன்னா தான் கீரையும் நல்லா வேகும், அந்த வெங்காயமும் நல்லா கிறிஸ்பியாக மாறும். அப்போ தான் அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.